என் தமிழின உறவுகளே, இந்த போராட்டத்தின் வாயிலாக நான் என்னை அறிமுகப்படுத்துகிறேன். அதாவது நான் யார் என்று கேட்டால், 10 வயதிலிருந்து பொது பணிகளை ஆற்றிய நான் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக தேசிய தமிழர் இயக்கம் என்று ஒரு அமைப்பை நிறுவி இந்த இனத்திற்கு வாழ்வுரிமை வேண்டும், இந்த இனத்திற்கு வாழ்வாதாரம் வேண்டும் என்று சொல்லி இந்த இனம் எங்கெல்லாம் ஒடுக்கப்படுகிறதோ, எங்கெல்லாம் அடக்குமுறைக்கு உட்படுகிறதோ, அங்கெல்லாம் எழுத்து வடிவிலே புரட்சிகளும் போராட்டங்களும் களம் கண்டவன்தான் இந்த ஜெய மூவேந்திர சிவா. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் உறவுகளே, பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய என் சொந்த பந்தங்களே, தமிழச்சி பெற்றெடுத்த என் வீர தாய்மார்களே, தமிழச்சி பெற்றெடுத்த என் வீர இளைஞர்களே, இங்கு நீண்ட நாட்களாக போராடி கொண்டிருக்கும் இந்த மக்களுக்கு தஞ்சை புதுக்கோட்டை மட்டுமல்ல, அனைத்து மாவட்டங்களிலும் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த விஷயத்தை கேட்டு துடித்து இந்த போராட்டத்தில் பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி இங்கே வந்து கொண்டிருக்கும் என் அண்ணன்மார்களே, என் தம்பிமார்களே, என் மாணவர்களே, என் இளைஞர்களே, மானம் காக்கும் தமிழின மானம் காக்கும் என் வீர இளைஞர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு வீர வணக்கத்தை சொல்லி, அதேபோல் இந்த நெடுவாசல் மக்களுக்கு, இந்த நெடுவாசலில் நடந்து கொண்டிருக்கும் இந்த போராட்டத்திற்கு நெடுவாசலில் இருந்து வெளி நாடுகளில் இருந்து நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். இருந்தாலும் எங்களுடைய மனதும் எங்களுடைய கண் பார்வையிலும் நெடுவாசல் தான் இருக்கிறது என்று சொல்லி பொருளாதார ரீதியாக இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கும் நெடுவாசலிருந்து வாழும் வெளிநாட்டவரே, அதாவது தென்பாண்டி மண்டலம் என்று அழைக்கக்கூடிய சோழ நாடு, அப்பேற்பட்ட நாடு தமிழகத்தின் மைய பகுதியிலே இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஈசனுக்கு சிம்மாசனம் எழுப்பி அறிவு சார்ந்து ஆற்றல் மிக்கு செயல்படக்கூடிய மக்கள், அப்பேற்பட்ட மக்கள் இங்கு இருக்கக்கூடிய நெடுவாசல் மக்கள், அறிவு சார்ந்த சமூகம். இங்க இருக்கக்கூடிய மூத்த குடி மக்களே, அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது நீண்ட நாட்களாக புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் நீண்ட நாட்களாக ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டம் என்னவென்று சொன்னால், ஹைட்ரோ கார்பன் திட்டம், அதாவது மீத்தேன் எரிவாயு ஆள் துளை கிணறு இங்கே போடப்பட்டிருக்கிறார்கள், அதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்களாக இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்பது, அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால், அந்த திட்டத்தை இங்கே வலு வைக்க செய்தால் இங்கே முற்றிலுமாக விவசாயங்கள் பாதிக்கும். இங்கே முற்றிலுமாக மாசு நிறைந்த பகுதியாக ஏற்படும், காற்று மாசு ஏற்படும், நீர் வறட்சி ஏற்படும். அது மட்டுமல்ல, இங்கு இருக்கக்கூடிய
உயிரினங்களுக்கு, ஆடு மாடு மற்ற மனிதர்களுக்கும் சரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படும். மனிதருக்கு நுரையீரல், மூளை போன்றவற்றை, வயிற்று உபாதைகள் போன்று ஏற்படும் என்பது அறிவியல் ஆராய்ச்சிகள் கண்ட உண்மை அனைவருக்கும் தெரியும். இப்படிப்பட்ட திட்டத்தை போட வேண்டாம் என்று சொல்லி தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என் இனம் சார்ந்த நெடுவாசல் மக்கள். இதை கேட்டு புதுக்கோட்டை மட்டுமல்ல, தஞ்சாவூர் மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்திலும் அனைத்து என் சொந்த பந்தங்களும், அனைத்து தமிழினங்களும், என் மாணவர்களும், என் தம்பிகளும், என் அண்ணன்மார்களும் இதை கண்டு துடிதுடித்து கொண்டு இந்த திட்டத்தை உடனே தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி சாரையாக இங்கே வந்து கொண்டு இந்த மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில் நெடுவாசலில் நடக்கும் இந்த போராட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி துடிதுடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தொடர்ந்து 16 நாட்களாக 17 நாட்களாக தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக இந்த மத்திய அரசும் மாநில அரசும் செவிசாய்க்கிறதா? கிடையாது. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும், தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் இந்த விவசாயம் பாதிக்கப்படுகிறது, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படுகிறது, மாசுபடுகிறது, மனிதனுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. எனவே இந்த போராட்டத்தை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும், அல்லும் பகலும் இங்கே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மத்திய அரசும் மாநில அரசும் செவிசாய்க்கவில்லை, இதுவரையும் செவிசாய்க்கவில்லை. இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எதற்காக மத்திய அரசும் மாநில அரசும் நான் கேட்கிறேன். ஒரு நிமிடமாவது இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் இளைஞர்களும் மாணவர்களும் என் அன்பிற்குரிய என் சொந்த பந்தங்களும் சிறு குழந்தை கூட இரவும் பகலுமாக இங்கே உட்கார்ந்து அமர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். முற்றிலுமாக இந்த திட்டத்தை தடை செய்ய வேண்டும், எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்கிறது, விவசாயம் பாதிக்கிறது என்று சொல்லி இந்த திட்டத்தை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் ஒன்று கேட்கிறேன். மானங்கட்ட பிறவியே, வெக்கங்கட்ட பிறவியே, என் அறிவு சார்ந்த சமூகத்தின் மீது ஏற்படுகின்ற அடக்குமுறை, இந்த சமூகத்தின் மீது ஏற்படுகின்ற இந்த சமூகம் செய்து கொண்டிருக்கின்ற போராட்டத்திற்கு எந்த ஒரு பதிலும் இல்லை என்று சொல்லி மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கிறது இந்த மத்திய அரசும் மாநில அரசும். இந்த மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நான் ஒன்றை சொல்கிறேன். அதாவது அந்த மத்திய அரசும் மாநில அரசும் ஒன்றை சொல்கிறது. இந்த திட்டம் நல்ல திட்டம், இந்த திட்டத்தினால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது, நீங்க யாரும் பயப்பட வேணாம் அப்படின்னு இந்த மத்திய அரசும் மாநில அரசும் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் இனம் இங்கே இரவும் பகலும் போராடி கொண்டிருக்கிறதே, ஆனால் விளக்கம் கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த திட்டம் நல்ல திட்டம் என்று சொல்லி. இங்க இருக்கக்கூடிய ஐஎஸ்களே, உளவுத்துறைகளே, இளைஞர்களே, இளைஞர் பட்டாளமே, ஒரு நிபுணராக நான் சொல்வதை கூர்மையோடு பார்க்க வேண்டும். மத்திய அரசே, மாநில அரசே, மானங்கட்ட வெக்கங்கட்ட பிறவியே, நான் உன் இடத்திற்கு நீ இருக்கும் இடத்திலே, நீ வசிக்கும் வீட்டிலே நான் ஒரு ஆணி அறைகிறேன். உன் வீட்டில் நடு வீட்டில் ஒரு ஆணி, அந்த ஆணியை பற்றி உனக்கு தெளிவாக எடுத்து முறைக்கிறேன்.
உங்க வீட்டில் நான் இப்போ ஒரு ஆணி அறையிறேன், அந்த ஆணி அரைஞ்சது மூலம் உங்களுக்கு நல்லது கிடைக்கும். அது எல்லாம் எல்லாம் என்ன நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஆணி அரைஞ்சோம்னா உங்கள் வீட்டில் கரண்ட் பில்லே கட்ட தேவையில்லை. அந்த ஆணி அரைவதன் மூலம் உங்களுக்கு கேஸ் பில்லு கட்ட தேவையில்லை, ஃபோன் பில்லு கட்ட தேவையில்லை. இது போன்ற நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த ஆணியை உங்கள் வீட்டிலே நான் அரைஞ்சிட்டு போயிடுறேன்னு சொல்லி இந்த ஆணியை நான் உங்கள் வீட்டில் அரைகிறேன். ஆனால் இதில் ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது. எல்லா நல்லதுமே நடக்கும் இந்த ஆணி அரைஞ்சா. ஆனால் ஒரே ஒரு நாள் மட்டும், வாரத்துக்கு ஒரு முறை மூக்குல இருந்து ரத்தம் மட்டும் வரும். மாதத்துக்கு ஒரு முறை நீ பாத்ரூம் போகல, அந்த பாத்ரூம் போகிற இடத்துல ரத்தமாக வரும். அதே மாதிரி ஒரு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டும் உன் வீட்டில் லைட்டாக தீ பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் இந்த ஆணியை உன் வீட்டில் அடையிறேன். நீ விடுவியா? அப்படியே கூட்டி கொண்டு போய் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அரசு அடியாட்கள் என்று சொல்லக்கூடிய காவல் நிலையத்தில் வைத்து எனக்கு வழக்கு பதிவு செய்து என்னை சிறைச்சாலையில் அடைத்து விடுவாய். உன் வீட்டில் மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்க? உன் வீட்டில் அம்மா, அப்பா, உன் மனைவி, அவங்க எல்லாம் உன் குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒரு 10 பேர். அதுக்கப்புறம் உன் அடியாட்கள் ஒரு 10 பேர், உன் அரசு அடியாட்கள் ஒரு 10 பேர், உன் பினாமிகள் ஒரு 5 பேர். இப்படி 35 பேர் உள்ள உன் வீட்டிலே இது போன்ற செயல்களை செய்தால் நீ என்னை விடுவியா? என்னை கூட்டு கொண்டு போய் ஒரு பொய் வழக்கை என்னை போட்டு சிறைச்சாலை அடைத்து விடுவேன். ஆனால் என் இனம், என் சமூகம், என் இனத்திற்காக விவசாயம் பாதிக்கப்படும் போது உன் வீட்டுக்கு எடுக்க வேண்டிய ஒரு அக்கறை, இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு மக்களுக்காக நீ எடுத்திருக்கிறையா? மானங்கட்ட பிறவியே, வெக்கங்கட்ட பிறவியே, நன்றாக சிந்திச்சு பார்க்கணும். மக்களே, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களே, மானம் காக்கக்கூடிய என் மாணவ செல்வங்களே, என் இளைஞர்களே, ஒரு இடமாக உற்று கவனிக்கணும். அதாவது இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம் என்னைக்கு கொண்டு வந்தாங்க, எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு இதை பார்க்கணும். அப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை மரியாதைக்குரிய உறவுகளே, என் சொந்த பந்தங்களே, நெடுவாசல் மக்களே, இங்கே அரசியல் பேசக்கூடாது, அரசு எதிர்த்து பேசக்கூடாது, அரசியல்வாதை பற்றி சொல்லக்கூடாது என்று எனக்கு சொன்னார்கள். நான் ஒன்றை மட்டும் தெளிவாக எடுத்துரைக்கிறேன். தமிழச்சி பெற்றெடுத்த என் உறவுகளே, அரசு என்பது யார், அரசியல்வாதி என்பது யார் என்று நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அரசியல்வாதியாக யாரெல்லாம் இருக்கிறாரோ அவர்தான் அரசு. சட்டமன்ற உறுப்பினராக யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? அரசியல்வாதியைத்தான் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கிறோம். அவர்தான் அரசாக மாறுகிறார். அதேபோல் பாராளுமன்ற உறுப்பினராக யாரை தேர்ந்தெடுக்கிறோம்? அரசியல்வாதியை தேர்ந்தெடுக்கிறோம். அவர்தான் பாராளுமன்ற உறுப்பினராக மாறுகிறார். என் இனம் சார்ந்த சமூகமே, நெடுவால் மக்களே, நெடுவாசல் மக்களே, நான் இதை சொல்ல வேண்டியது கட்டாய சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால் இங்கே நான் சொல்கிறேன். அதாவது அப்பேற்பட்ட அரசியல்வாதிகள் யார், அரசு யார் என்று அப்படி